அன்பர்களே, சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்ற பல காதல் பாடல்களுக்கு பேரின்ப பொருள் தருவார்கள். அதாவது இயல்பான மனிதர்களுக்கிடையே உள்ள காதல் அனுபவத்தை இறையடியாருக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள நெருக்கமான ஒரு அன்பாக உறவாக எண்ணி பார்த்து விளக்கம் தருவது ஒரு வழக்கம். ஆகவே அத்தகைய ஒரு கண்ணோட்டத்திலே நாம் சங்க இலக்கியமாகிய குறுந்தொகையிலே உள்ள ஒரு கவிதைக்கு விடை காண்பதற்கு அல்லது விளக்கம் சொல்வதற்கு முயல்கிறோம். அது என்ன என்று சொல்லும் பொழுது, ஓர் இளமங்கை காதல் வயப்பட்டவள், காதலன் பிரிந்து சென்றிருக்கிறான், பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்றிருக்கின்றான். அவன் வருவதற்கு காலம் கடந்து கொண்டே போகிறது. இவளால் பிரிவை பொறுக்க முடியவில்லை, புலம்புகிறாள், பெரும் துன்பத்திற்கு உள்ளாகிறாள். அவளை தேற்றுகிற வகையிலே பலர் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ என்று சொல்லுகிறார். காமம் தாங்குமதி என்று சொல்லுகிறார். ஆனால் இவளால் அப்படி தாங்க முடியவில்லை. ஆகவே அவளுடைய மனதிலே ஓடுகிற எண்ணம் அது என்ன என்று சொல்லும் பொழுது, இப்படி பொறுத்துக்கொள் பொறுத்துக்கொள் வந்து விடுவான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு காதல் என்றால் என்ன என்று தெரியாதோ? காமம் தாங்குமது என்போர் தாமாகது அறியலர் கொள்ளோ. அந்த அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்டது இல்லையோ? அனை மதுகையர்கள் அல்லது அத்தகைய வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா? ஒருவேளை இருக்கலாம், அவர்கள் இருக்கலாம், என்னால் இருக்க முடியாது, இருக்க முடியவில்லை. நான் அவனை சந்தித்து தீர வேண்டும். அத்தகைய ஒரு வேகம் அவருடைய மனசிலே இருக்கின்றது. ஆகவே அதை பற்றி அவள் சொல்லும் பொழுது, என் மனதிலே பொங்கி எழுகின்ற அந்த காதல் எத்தகையது என்று சொன்னால், இந்த பிரிவினை என்னால் தாங்க முடியாது. பிரிவு நீண்டு கொண்டே போனது என்றால் என் நிலைமை என்ன ஆகும் என்பதை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். யாம் எம் காதலல் காணே மாயின், என்னுடைய காதலரை கண்டு மகிழ முடியவில்லை என்று சொன்னால், மனதிலே பொங்குகின்ற துன்பம் இவ்வளவு அவள் என்று விவரிக்க முடியாத அளவுக்கு பொங்குகிற துன்பம், அது உயர்ந்த இடத்திலிருந்து கீழ் நோக்கி பாய்கின்ற அருவி. அந்த அருவி தரையிலே கீழே இருக்கிற ஒரு கல் மீது மோதும் போது பொங்கி எழுகின்ற குமிழிகள், நீர்க்குமிழிகள். அந்த நீர்க்குமிழிகள் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? பெரிய குமிழியாக இருந்து பிறகு சற்று சிறிதாகி, இன்னும் சிறிதாகி, இன்னும் சிறிதாகி, கடைசியில் அந்த குமிழி இல்லாமல் போய்விடும், அந்த நுரை இல்லாமல் போய்விடும். அதே போலதான் என்னுடைய நிலைமை இருக்கும். சிறு துணி பெருகிய நெஞ்சமுடு பெருநீர் கல் பொருள் சிறு நுரை போல மெல்ல மெல்ல எல்லாகுதுமே. என்னால் உயிர் வாழ முடியாது, அவன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்பதை சொல்லுகிறார். இறைவனிடம் பேரன்பு கொண்டவர்கள், இறைவனோடு நெருங்கிய உறவு வேண்டும் என்று ஆவலோடு இருப்பார்கள். இறைவனை காண முடியவில்லை, அவனை தியானிக்க முடியவில்லை, அவன் அருளை பெற முடியவில்லை என்று உணரும் போது அவருடைய உள்ளத்திலே துன்பம் பெருகுகிறது. அவர்களால் இனி உயிர் வாழ முடியாது என்ற ஒரு எண்ணம் தான் எழுகிறது. ஆகவே எவ்வாறு கல் மீது மோதுகின்ற நுரை சிறிது சிறிதாக இல்லாமலே போய்விடுகிறதோ, அதே போல நானும் உயிரே நீங்கும்படியாகி எனக்கு ஆகிவிடும். ஆகவே என் இறைவனை நான் கண்டு கழிக்க வேண்டும், அவனுடைய உறவிலே நான் வளர்ந்து பொங்கி எழ வேண்டும், அவனை காணாமல் இருக்க முடியாது.
அவனோடு உரையாடாமல் இருக்க முடியாது. அவனை புகழாமலும் போற்றாமலும் என்னால் இருக்க முடியாது. என் நினைவிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றவன் இறைவன். அவனை நினையாமல் எப்படி இருப்பது? அது எனக்கு பெரும் துன்பத்தை தருகிற ஒன்று. இந்த துன்பம் நீடிக்கும் என்று சொன்னால் நான் மெல்ல மெல்ல இல்லாமலே போய்விடுவேன் என்று சொல்லுகிறாள். அப்படி ஆர்வமிக்க அன்பு நாம் இறைவனிடம் கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ சில சமயங்களிலே கடவுளை பற்றி நாம் நினைத்து வேண்டி தொழுது காணிக்கைகள் கொடுத்து அப்படி கடனை தீர்ப்பது போல இருந்து விடுகிறோமா? அல்லது அவனின்றி நான் இல்லை, அந்த உணர்வோடு நாம் இறைவன் மீது அன்பு செலுத்துகிறோமா, பக்தி செலுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். வெற்றி பெறுவோம். வாழ்க.